11வது வசனம். ரோமர் 5:10-11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிலிருந்து ஒரு வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தை என்று நமக்கு வெளிப்படுவதாக. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒப்புரவாகுங்கள் என்று. என்ன செய்யுங்கள்? சொல்ல மாட்டீங்களா? ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாகுங்கள். நமக்குள்ளே பேதகங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பேதகங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் ஒப்புரவாக வேண்டும். ஏனென்றால் ஒப்புரவாகுங்கள் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரீகன்சீல்டு என்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 5 விதமான அர்த்தங்கள். ஒன்று சமரசம், 2வது சமாதானம் பண்ணுதல், 3வது முரண்பாடுகளை நீக்குதல், 4வது இணங்குதல், 5வது இணக்கமாகுதல். பிடித்த பிடியிலேயே நின்று பிடிவாதமாய் ஒரு குடும்பம் இருக்கும் என்றால் அது ஆசீர்வதிக்கப்படாது. இறங்கக்கூடிய விஷயத்தில் இறங்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செய்து விடுமா? இணங்குதல் பெரிய குற்றங்களை என்ன செய்துவிடும்? மூடிவிடும். அளவிட்டால் இணங்குதல் பெரிய காரியங்களை நமக்கு கொண்டு வரும். இயேசு பெரியவராயிருந்து நமக்கு இணங்குகிறார். நாம் அவரோடு கூட ஒப்புரவாகும்படி அவர் பெரியவராயிருந்து மேலே கீழே என்ன செய்தார்? இறங்கி வந்தார். மேலே இருந்து கீழே என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அதே போல ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அவர்கள் இணங்கும்படி ஒப்புரவாகும்படி எவ்வளோதான் ஹையஸ்டில் இருந்தாலும் அவர்கள் கீழே இறங்கி வந்து சமாதானமாக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நாம் போகிற பரலோகத்தில் அங்கே போய் நாம் ஒப்புரவாக முடியாது. அவைகள் எல்லாம் அந்த பூலோகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இந்த பூலோகத்திலேயே அவைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? நிறைவேற்ற. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னும் ஒருத்தருக்கு ஒப்புரவாகலை, சமாதானமாகலை. குடும்பத்தில் புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்னா அது வித்தின் 1/2 hour முடிஞ்சிடணும். மணிக்கணக்காக கூட இழுக்கக்கூடாது, நிமிடங்களுக்காக கூட இழுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரம். அப்படி தானே வேதாகம் என்ன சொல்லுது? என்ன எல்லாரும் என் மேலே கோபத்தில் இந்த மாதிரி பார்க்குறீங்களே, என்னாச்சு? நீங்கள் 2 பேரும் எப்படிப்பட்டாலே ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்தில் பிரிவினைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பிரிவினைகள் வரும் என்று சொன்னால் உடனே நாம் ஒப்புரவாக வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுக்க சாத்தானுடைய சூழ்ச்சிகள் குடும்பத்தில் இறங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு திட்டமிட்டிருக்கிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற தாமதமாகும். என்ன செய்யும்? தாமதமாகும். அதனால் என் அன்பு தேவனுடைய குடும்பம் என்பது அது பரலோகமாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்களே. நம்ம இயேசுநாதருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர், நான் இயேசுநாதருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர். அதே போல் என்னை மாதிரி சொல்றவங்களாம் சொல்லுங்க, நானும் இயேசுநாதருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் தான் சொல்றவங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம்.
அப்போ இயேசுநாதருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆயிட்டா இயேசு யாரையும் என்ன செய்யல, வெறுக்கல. அவர் எல்லாரையும் நேசித்தார். தன்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். எல்லாரையும் அவர் நேசித்தார். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் சகலரையும் தன் பக்கத்தில் என்ன செய்வாரா, இழுத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒப்புரவாகுங்கள், முரண்பாடுகளை நீக்கிவிடுங்கள். முரண்பாடுகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. முரண்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அந்த நபருக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களா. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் முரண்பாடான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் பிரவேசிப்பா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு யார் பிரவேசிப்பா? சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியாது. அந்த சிறு பிள்ளை ஏன் சொன்னாரு சொல்லுங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள என்னது இருக்காது, முரண்பாடு இருக்காது. அடுத்த நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷத்துலையோ ஒரு 5 நிமிஷத்துலையோ ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் கூட போகாது, ஒரு அரை மணி நேரத்துலையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துலையோ வந்து அப்பா அம்மாண்டு என்ன செஞ்சுக்கிடும். சொல்ல மாட்டேங்களே, உங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு போல தெரியுது. இன்னைக்கு ஆண்டவர் அதை கலைய தான் விரும்புதாரு. அதை கலைஞ்சாதான் இன்னைக்கு இயேசுநாதர் வந்தா பரலோகத்தில் போய் நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இந்த பூலோகத்தில் சும்மா இயேசுவே இயேசுவேன்று கத்தி, அதான் அவர் சொல்லிட்டார்ல, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எங்க போற மாட்டான். சொல்ல மாட்டேங்களே, என்ன பாஸ்டர் இன்னைக்கு என்ன வித்தியாசமாக இல்லை. நான் பல நாட்களாய் சபைக்காக ஜெபம் பண்ணுது, எல்லா குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற. சில குடும்பத்தில் அந்த முரண்பாடு இருக்க தான் செய்யுது. முரண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடாது. புருஷன் மனைவிக்குள்ள முரண்பாடு இருக்கும்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வரவே வராது. தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா முதலாவது அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் ஆகணும். சந்தோஷமா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். சமாதானம் ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு வரதாங்க செய்யும். நானும் குடும்பஸ்தன் அல்லவா, 38 வருஷமா குடும்பமா இருக்கிறேன். ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாகி ஒரே டேபிளில் உட்காந்தான் சாப்பிடுவோம். எப்படி ஒரே டேபிளில் உட்காந்தா என்ன செய்வோம், சாப்பிடுவோம். நீ கிழக்க நான் மேக்க, மத்தியானம் ஒரு நேரம் ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். சாயங்காலம் நான் கொஞ்சம் உலக செய்தியை கேட்கறதுனால பாஸ்டமா அவங்க செல்ல தூக்கிட்டு வெளியில் டேபிளில் வந்து வசனத்தை கேட்டுகிட்டே சாப்பிடுவாங்க. இவ்வளோதான். முரண்பாடுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும். இயேசு அவ்வளவு பெரியவராயிருந்தும் பூலோகத்தில் வந்து நம்மோடு அவர் என்ன செய்கிறார், ஒப்புரவாகிறார். இயேசு நம்மோடு என்ன செய்கிறார், ஒப்புரவாகிறார். பாருங்க, வசனத்தில் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாகி வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம், வேத உபதேசமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, 18-19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவனுடைய மகிமை இழந்ததான, பாவம் செய்ததான, பாவத்திலே பிறந்ததான நம்மோடு அவர் ஒப்புரவாகிறாராம். எதனால? அவருடைய இரத்தத்தை சிந்திய அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களோடு என்ன செய்கிறார், ஒப்புரவாகிறார். வாசிமா, கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன செய்தாரு? இப்போ எங்களுடைய ஊழியம், ஒரு ஊழியம் வந்து என்ன ஊழியமா சொல்லுங்க. குடும்பத்தில் பிரிவினைகள்லாம் இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு ஒரு நிமிடம் கூட இடம் கொடுக்காதீங்க. அவன் ஒரு கரையாம்பூச்சி. அந்த பலகையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால், அந்த செவத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால்
இருந்து 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 அரித்து ஒரு கேன்சராய் மாறிவிடுவான். ஒரு கேன்சராய் என்ன செஞ்சிருவான்? மாறிவிடுவான். அவனுக்கு கடுகளவும் உங்களிடத்துல இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிற்காதீர்கள். எதிர்த்து நிற்கக்கூடியது எங்கே எதிர்த்து நிற்கணும்? எங்கே எதிர்த்து நிற்கணும்? சாத்தானிடத்தில் எதிர்த்து நிற்கணுமே தவிர குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதீர்கள். அப்படி எதிர்த்து நின்றால் ஆராதனை முடிந்ததற்கு பின்பு யாரோடெல்லாம் எதிர்த்து நின்றீர்களோ அவங்கள்ட்ட போய் மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசி சமாதானமாகுங்க. அவங்க தான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அல்லையிலேயே சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்படி நாம் பக்குவப்பட்டாச்சு, அப்படி நாம் வளர்ந்தாச்சு, அப்படி நாம் பக்குவப்பட்டாச்சுனாலே தேவன் அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். மற்றவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் இறங்கக்கூடிய காரியத்தில் நாம் இறங்கிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லை அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் அந்த எண்ணமே வரக்கூடாது. முதல்ல யார் போய் இறங்குதாங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லை நான் யார் தெரியுமா? யாராக இருந்தானங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ரத்தம் இல்லை, அது வரைக்கும் நான் யார் தெரியுமா, என் வம்சம் என்ன தெரியுமா, ஏன் இது என்ன தெரியுமான்ட்டு கம்பீரமாக பாடிட்டு இருப்பான். ஆனால் ரத்தம் இல்லை, ரத்தம் யாத்தின யார் ரத்தத்தை யாத்துதான்? யார் ரத்தத்தை யாத்துதான்? யார் ரத்தமா நமக்கு தெரியாது. எந்த இனத்தினுடைய ரத்தம் என்பது நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத ஒன்று நமக்குள்ள என்ன செய்கிறது? இறங்குகிறது. தெரிந்த நாம் இணங்கி ஒருவருக்கு ஒரு சமாதானத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால், எவர்கள் சமாதானத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகினால் சிலுவை அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை என்ன செய்தார் பாருங்க. சில நேரத்தில் ஃபோனில் எங்களுக்கு காரியங்கள் வருது. கடந்த நாட்களில் நான் கடந்த வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை? 6 மாதம்தான் ஆகுது, குழந்தை இல்லை, அதனால நீ எனக்கு வேண்டாம், நான் வேற ஒன்றை கெட்டிக்கிட்டுதான் அப்படிங்கானா. அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் எதனால வருகிறது? தேவ சமாதானம் அங்கே இல்லை, தேவனுடைய ஆளுகை அங்கே இல்லை, தேவனுடைய திட்டம் அங்கே என்ன செய்யல இல்லை. அப்புறம் அந்த கொஞ்ச நேரம் அந்த பாப்பாவுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் போய் என்ன செய் ஜோமன். ஏன்னா அவன் கும்பகோணத்துலேருந்து பேசினான். இங்கே லோக்கல்லேருந்து பேசினா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஆலோசனை கொடுக்கலாம். ஃபோன்லேயே ஆலோசனை கொடுத்து ஒரு சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜோமனு, உன்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஜோமனு, கர்த்தர் உங்களை பிரிப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை வாழ வைப்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்தார்? உங்களை தெரிந்து கொண்டாருங்கிற வார்த்தை சொன்ன உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ மனித குலத்தை, மனித வர்க்கத்தை நீங்கள் பார்க்கும்போது சமாதானமாய் இணங்கி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அநேகருக்குள்ள இல்லை. கொஞ்சம் பேருக்குள்ள இருக்கு. அவர்கள் யார் என்ன? அவர்கள் யார் என்றால் அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு நம்ம பாடுதம் அல்லவா, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது? அதெல்லாம் வரதான் செய்யுது. அதெல்லாம் என்ன செய்கிறது?
வருகிறது. சரி, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிற உபதேசமே ஒப்புரவாகுங்கள். இந்த உபதேசத்தை கர்த்தர் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் சொல்லணும். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் இந்த வார்த்தை ரிகன்சீல்டுங்கிறதான ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் துணிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒப்புரவாகுதல் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. அதற்கு இணக்கமான வார்த்தைகள் எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. நானும் பல முறை பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. நேற்றைக்கு நைட்டில் என் டைனிங் ஹாலில் உட்கார்ந்துருக்கும் போது தான் சரி இதில் என்னதான் வார்த்தை இருக்குன்ட்டு வேற எதில் கண்டுபிடிக்கலான்ட்டு கண்டுபிடித்தா அதுக்கு 5 வார்த்தைகளை கொடுத்துருந்தான். முரண்பாடுகளை நீக்குதல், இணங்குதல், இணக்கமாகுதல், சமாதானம் பண்ணுதல், சமரசம் பண்ணுதல். எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இங்கே இருக்கிறதான ஒரு சிலராக இருக்கலாம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்க குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பெரியவன், நீ பெரியவன்கிறதான ஒரு ஈகோ உங்களிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் வரவே வராது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா விட்டு கொடுக்கக்கூடியதை விட்டு கொடுக்கணும், இணங்கக்கூடியதில் இணங்கணும், தாழ்மைப்படக்கூடிய விஷயத்தில் தாழ்மைப்படணும். இல்லை, அவங்க வரட்டும், அவங்க இயேசுநாதரோட சரியாயிட்டு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உபதேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நான் உங்களுக்கு சொல்றேன். உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புருஷன் மனைவினா அவ்வளவு பரலோகமா இருக்கும். உங்க வீட்டில் உங்க வீட்டை எங்க போயிருக்கணும், அவரா எங்க போனாரா எனக்கு தெரியலன்னா உங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற அர்த்தம். சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற அர்த்தம். இங்க போயிருக்கிறாரு, இத்தனை மணிக்கு வருவாரு. நான் இல்லாத நேரத்தில் நீங்க பாஸ்டர் மட்டும் வந்து கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, உங்களுடைய குடும்பம் மிகவும் 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 ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது உங்களுக்குள்ள ஒரு ஒப்புரவாகிறதான தன்மை இருக்க வேண்டும். ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாய் இணங்கி நீங்கள் போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஏனென்றால் இந்த உபதேசத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நாங்கள் சொல்லிதான் என்ன செய்யணும், ஆகணும். இன்னொரு பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தான் நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இயேசு நமக்காக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நம்மோடு ஒப்புரவாயிருக்கிறார். அவர் சிலுவையில இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு பாருங்க. இயேசு முதலாவது மனுஷன் ஆதாமை உருவாக்குனார். ஆதாமை உருவாக்குன உடனே ஏவாளை உருவாக்குனாரா? கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்றது சரியா தப்ப நான் மறுபடியும் சொல்றேன். டிலே ஆகிடுச்சு. ஏன் டிலே ஆகிடுச்சு? அந்த ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். ஆதாமுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த வேலையை கொடுத்து அவன் வேலையை சரியா செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு ஏவாளை கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுத்தார். ஏவாளை கர்த்தர் என்ன செய்தாரு? கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரம மணவாளனாகிய இயேசு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு ஒரு வேலையை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றும்படியாக தான் நம்மோடு ஒப்புரவாக்கப்படும்படி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. சிலுவையில் அவருடைய இரத்தத்தை தாராளமா சிந்திட்டார். எதுக்கு தெரியுமா? பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்க்கும்படி. பகையாக நின்ற
நடுச்சுவர இன்னைக்கும் பாருங்க, சிலருக்குள்ள அந்த நடுச்சுவர் தகர்க்கப்படலை. உலகத்தில் நம்ம பார்த்தா சில ஏரியாக்களில் அவங்க இங்கே வரக்கூடாது, இவங்க இங்கே அங்கே போகக்கூடாது எதாவது கட்டி வச்சிருக்காங்க, தடுப்பு சுவர். இப்போ அந்த தடுப்பு சுவரெல்லாம் இந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது? தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பகையாகிய தடுப்பு சுவர் தகர்க்கப்பட்டிருக்கிறதா? என் கேள்வி அதுதான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்தை நீங்க வாசிங்க. அப்படின்னா தான் நான் உண்மையா சொல்றேன்னா, பாஸ்டர் வேணுக்கண்டு எதுன்னு சொல்றாரான்னு உங்களுக்கு தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அதுல 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. எபேசியர் 2:16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இல்ல 2:16 பகையை சிலுவையினால் கொன்று. அது எத்தனாவது வசனம்? 16. நான் சரியா தானே சொல்லுதேன்? பகையை சிலுவையினால் நான் சரியா தானே சொன்னேன்? வாசி, இப்போ வாசி. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இரு திறத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு திறத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே தூரமாயிருந்த நாம், ரெண்டாவது சமீபமாயிருந்த இஸ்ரவேலர்கள். சமீபமாயிருந்த இஸ்ரவேலர்கள் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும். எவ்வளவு அழுத்தி சொல்றாருன்னு பாருங்க. தூரமாயிருந்த நமக்கும், தூரமாயிருந்த புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்ட நம்மை பரலோகத்தின் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு, பரலோக ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வருவதற்கு, தூரமாயிருந்த நம்மை அவருடைய பக்கத்துல கொண்டு வருவதற்கு அவர் சிலுவையில் இரத்தத்தை என்ன செய்கிறார்? சிந்துகிறார். ரத்தம் சிந்தி பாடுபடுகிறார். ரத்தத்தை அங்க சிந்துதாரு. அந்த வசனத்தை நீங்க நல்லா வசிக்கும் போது, அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமா அறிவித்தார். அங்க பாருங்க, இரு திறத்தார். ஒன்று தூரமாயிருந்தவர்கள், இன்னொன்று சமீபமாயிருந்தவர்கள். தூரமாயிருந்தவர்கள் யார்கள்னா ரட்சிக்கப்படாதவர்கள், புறஜாதிகள். அந்த 10வது வசனத்திலிருந்து நீங்கள் 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் தூரமாக இருந்தவங்க. இவர்கள் எல்லாரும் எங்க இருந்தவங்க? தூரமாக இருந்த. அந்த தூரமாக இருந்த நம்மை கர்த்தர் சமீபமாய் கொண்டு வரும்படிக்கு, அந்த சமீபமாய் வரக்கூடாதபடிக்கு ஒரு ஈகோ, சமீபமாய் வரக்கூடாதபடி ஒரு காரியம் பகையாக நின்று கொண்டிருந்தது. அந்த பகையை இயேசு சிலுவையிலே தகடுபுடி ஆக்கிவிட்டார். ஒருத்தர் அல்லேலியா சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, பகை உணர்வு இருக்குல்ல. கரண்ட் கூட ஆமாண்டு சொல்லுது. அந்த பகை உணர்வு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஏன்னா பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துக்கு பரிசுத்தவான்கள் தான் போக முடியும், சுத்தர்கள் தான் போக முடியும். இந்த வேத புஸ்தகத்தின் படிகாரம் வசிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள் தான் போக முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறவர்கள் தான் தேவராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. அதனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூரமாயிருந்த நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். இப்படியெல்லாம் தூரமாக இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து, வாப்பா மகனே மகளே வா என்று அழைத்து நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு இறங்கி வந்தார்ல. நம்மளும் கொஞ்சம் இறங்கினா தான் என்ன? இயேசுநாதரை காட்டிலும் பெரியவர்கள் இந்த உலகத்தில் சொல்ல மாட்டேங்கிங்களே.
இயேசுநாதரை காட்டில் இந்த உலகத்தில் பெரியவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒருத்தருமே இல்லை. அப்போ அவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்து அந்த பகையை சிலுவையினால கொண்டு, வேற எதுனாலையும் கொல்ல முடியாது. ஆயுதங்கள் எடுத்து விரட்ட முடியாது, வார்த்தைகளினால விரட்ட முடியாது. அதற்கு தன்னை தாழ்த்தினார், தாழ்மைப்படுத்தினார். பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து சிலுவையில் 3 ஆணிகள் மத்தியில், ஐக்காயங்கள் மத்தியில் உங்களுக்காக எனக்காக சிந்தி இரத்தத்தை சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து பரலோகத்தையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பின்னால இருக்கு. அந்த பகையை கத்தர் கொண்டு இருத்திருத்தார். ஒரே சரீரமாக. அதான் நான் குடும்பத்தை சொன்னேன், புருஷன் மனைவி 2 சரீரம் அல்ல, அவர்கள் எத்தனை சரீரம் தான். அந்த ஒரே சரீரத்தில் ஒப்புரவாகணும். ஒரு குடும்பம் ஒரே குடும்பமாக இருக்கணும், பல குடும்பமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தூரமாக இருந்த உங்களுக்கும் செவிமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால, கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் மீட்படைந்திருக்கிறேன். அந்த கிறிஸ்துவின் இரத்தம் என் இருதயத்தை சுத்தமாக கழுவி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மட்டும் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய இருதயத்தை இயேசுவின் இரத்தம் சுத்தமாய் கழுவி இருக்கிறது, சுத்தமாய் கழுவிருக்க. அப்போ அந்த சுத்தமாய் கழுவப்பட்ட நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த உபதேசம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க சொல்லப்பட்டிருக்கு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எப்படி ஆனீர்கள்? ரொம்ப தூரமாக போயிட்டார், ரொம்ப தூரமாக போயிட்டான். கெட்டகுமாரன் எங்கே போயிட்டா? ரொம்ப தூரமாக போயிட்டான், போண்டு விட்டுட்டாரு. அவன் நினைச்சான் தகப்பன் இறங்கி வருவார் நினைச்சான். தகப்பன் இறங்கல. இயேசுநாதர் இறங்கினாரு, தகப்பன் நினைச்சல இறங்க. ஆனால் தகப்பனுடைய எண்ணம், என் மகன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி நம்மிடத்தில் என்ன செய்வான், வருவான், எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். எல்லாம் செலவழிச்சு இப்போ சீரவாயிட்டா, வேறு வழி இல்லை. அந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாப்பிடக்கூடாத ஒரு தவிடு எடுத்து என்ன செய்தான், சாப்பிடுதான். புத்தி வந்துச்சு, புத்தி தெளிந்தது. என் தகப்பனார் வீட்டில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான ஆகாரங்கள் என்ன செய்கிறது இருக்கு, நானோ பசியினால் வருந்துகிறேனே. உடனே ஓடனான் குமார், ஓடனா தகப்பன்ட்டு போனா. எப்படி இணங்குதான்ட்டு பாருங்க, எப்படி ஒப்புரவாகுதான்ட்டு பாருங்க. தகப்பன்ட்டு போய், தகப்பனே நான் உன்னுடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்வதற்கு பாத்திரன் அல்ல, உடைய வேலைக்காரரில் ஒருவனை போல என்னை என்ன செய்யும் பாருங்க. அந்த இறங்கின உடனே தகப்பன் சொல்லுதான், போனதெல்லாம் போட்டும்பா, வா நல்ல குழி, நல்ல என்ன செய், சொல்ல மாட்டேங்கிங்களே, நல்ல குழி. நல்லா குளிச்சான். ஏன்னா குளிச்ச எத்தனை நாள் ஆச்சு. நல்லா குளிச்ச உடனே நல்ல முகசவரம் பண்ணி, நல்ல நீட்டாக்கி, நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல ஒரு மாடு. அந்த காலத்தில் மாட்டுக்கறின்னா பெரிய ஃபேமஸ் போல தெரியுது. அதனால தான் மூத்தன் வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு தான், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருப்பதற்கு நீர் எது கூட கொடுக்கலையே, ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன செய்யலை, கொடுக்கல. இப்போ ஆடு ரொம்ப கை, மாடு கொஞ்சம். சில நேரத்தில் வேத வசனத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இணங்குனதுனால, சமாதானமானதுனால அங்கே இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்ததில்ல. அதே போல் தூரமாக இருந்தால் நம்மளை கூப்பிட்டு இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு இந்த சபையில் ஒரே குடும்பமாக வச்சிருக்கும்போது இந்த சபைக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, இந்த சபைக்குள்ளே ஒரு பகை உணர்வு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த சபைக்குள்ளே ஒரு காரியம் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்துல இணக்கமாக இருக்க வேண்டும். இல்லையா? எல்லாரும் இடத்துல எப்படி இருக்கட்டும், இணக்கமாக. அந்த கெட்டகுமாரன் வந்தான்,
வந்த உடனே தகப்பன் கெட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தகப்பனை ஏத்தே பேசலையே. அதுக்கப்புறம் தகப்பன் என்ன செய்யல, ஏத்தே பேசல, பணிஞ்சிட்டான். சரி இருக்கட்டும். அப்போ அந்த இடத்துல அவன் வந்து ஒப்புரவாகிறான். தகப்பன் இடத்துல ஒப்புரவாகலைன்னா அவனுடைய நிலவரம் எப்படி ஆயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகப்பனிடத்தில் அவன் ஒப்புரவாக வரலன்னா அவனுடைய நிலவரம் இதுலேயும் கேடுகட்ட நிலவரத்துக்கு என்ன செய்திருப்பான், போயிருப்பான். அவனுக்குள்ள ஒரு புத்தி வந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்துச்சு. அதே போல நமக்குள்ளேயும் ஒரு தெளிவு வந்து நாம் சரியா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தாராளமாய் வந்து இறங்கும். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து. போதும் பாருங்களா, வசனத்தை எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும். சரி, இனி நீ பகை உணர்வோடு இருக்காத, போ. இனி நீ ஒப்புரவாயிட்ட, சந்தோஷமா இரு, போ. ஆனால் அண்ணனுக்கு ஒத்து வரல, அண்ணனுக்கு என்னது வரல, கூட பிறந்த சகோதரனுக்கு என்னது வரல, ஒத்து வரல. ஆனாலும் தகப்பன் சொல்றான், ஏப்பா எல்லாம் உனக்குரியது தான், அவனை சத்தம் கட்டாம விடு, அவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். உலகம் உங்க பக்கத்துல நின்று சொல்லும், உனக்கா உனக்கா உனக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த உலகத்தை பார்த்து சொல்லணும், சீ போ சாத்தானேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு தான் இயேசு எதை கொடுக்க போறாரு, ஆசீர்வாதத்தை. நான் இயேசுவின் வசனத்துக்கு உட்பட்டவன், இயேசுவின் சத்தியத்திற்கு உட்பட்டவள், இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள் என்று சொல்லியாச்சுன்னா சாத்தா 8 குட்டிக்காட்டு அடிச்சு ஓடி போவான். நமக்கு பரலோகம் திறக்கப்படும். நமக்கு என்னது திறக்கப்படும், பரலோகம் திறக்கப்படும். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்துட்டார். அப்படின்னா இன்னைக்கு எதுக்கு நமக்குள்ள பிரிவினை, நடுச்சுவர்லாம் நீங்க தான் தகர்க்கணும். ஆவியானவர் தகர்க்கும்படி வந்திருக்கிறாரு, நாமும் என்ன செஞ்சணும், தகர்க்கணும். சரி, 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி இரு திறத்தாரையும். இனி நம்ம வந்து ஒரு தரமா இருக்கணுமே தவிர இரு தர என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஒரே குடும்பம். பரலோகத்தில் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கும். உலகத்தில் ஜாதிகள் பல ஜாதிகள் இருக்கலாம், பரலோகத்தில் ஒரே ஒரு ஜாதி தான். என்ன ஒருத்தருக்கும் புரியலையோ, ஒருத்தருக்கும் புரியாதுல. இந்த பூலோகத்தில் நிறைய ஜாதிகள் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் ஒரே ஒரு ஜாதி. அது என்ன ஜாதி, பரிசுத்த ஜாதி. இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் எப்படி இருக்க முடியும், அங்கத்தினராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அந்த குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தம், இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம், அவர் 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த அந்த ஜீவனுள்ள இரத்தம் நமக்குள்ளே பாயும் போது நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒரே குடும்பமாய் இணைக்கப்படுகிற விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த ஒரே குடும்பத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது, பகைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இப்படி சட்டத்திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் உருவாக்கி அந்த ஒப்புரவான பின்பு தேவன் செய்கிறது என்ன, ஒப்புரவான பின்பு தேவன் செய்கிறது என்ன, வாசிங்க 18வது வசனத்தை. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று. அப்ப பாருங்க, பிரிவினை இருந்தால்
பகை இருந்தால் பிதாவினிடத்தில் சேர முடியாது. சரியா சொல்தானே தப்பா சொல்தானம்மா? நீ தானே வசனம் வாசித்த. நான் சரியா சொல்தானே தப்பா சொல்தானே? பிரிவினை இருந்தால் பகை இருந்தால் பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. அதற்கு பதிலாக ஒரே ஆவியினால அந்த பகையை கொன்று பிரிவினையை கொன்று எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டுட்டு வேண்டாம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இனி நாம் இருத்தரத்தார் அல்ல, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாய், இயேசுவின் மூலமாய் அந்த ஒரே ஆவியை பெற்றாச்சு. அப்படின்னா நம்முடைய சிந்தைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் நீதியாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எப்பொழுது என் இயேசுராஜன் வருவாரோ அப்பொழுது அவரை சந்திப்பேன் என்கிறதான ஏக்கமும் ஆசையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் ஆவியானவர் ஒரே ஆவியை நமக்குள்ளே கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், நீதிமானாக்கப்படணும். உலகம் நம்மளை பற்றி 1000 காரியத்தை சொல்லலாம், 1000 காரியத்தை உலகம் நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உலகம் சொல்லிகிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு முன்னால் இந்த கெட்ட குமாரன் எப்படி தகப்பனோட போய் ஒப்புரவாகி சரியாகி அவன் பரலோகவாசியை மாறினான், அதே போல இந்த சபையில் இருக்கிற நாமும் ஒப்புரவாகி பரலோகவாசியாக மாறி அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக நாம் தகுதி பெற வேண்டும். அல்லேலூயா. தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினால. ஒரே ஆவி என்ன ஆவி? சொல்லுங்க. ஒரே ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. இன்னும் சொல்லலாம், இயேசு மனுஷனை சிருஷ்டித்து அவருடைய ஆவியை என்ன செய்தார்? ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஜீவனுள்ள ஆவி. அல்லேலூயா. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறதான ஆவி மரித்து போகிற ஆவி அல்ல, இது ஜீவனுள்ள ஆவி. இந்த ஜீவனுள்ள ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, ஜீவனை தந்த தேவனிடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நிறுத்துவதற்கு பல தடைகள், அதான் அந்த பிரிவினை, பகை, மாம்சத்தின் குணங்கள், அது இதுன்னு சப்பு சவரன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூரத்துக்கு என்ன செய்யணும்? ஓடணும். வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல நாள் ஏன் வருது தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல நாள் ஏன் வருது? வேண்டாததெல்லாம் வீட்டிலேருந்து என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிங்களா? வேண்டாததெல்லாம் வீட்டை விட்டு என்ன செய்யணும்? கழித்து 3000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அவன் எடுக்கும்போது 200 ரூபாய்க்கே கூட எடுக்க மாட்டான். ஆனாலும் என்ன செய்யணும்? கழிக்கணும். அதே போல் நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ட்டு கண்ணை சிமிட்டிட்டு பார்த்துருந்தா, இப்போ ஆண்டவர் உங்களை கழிக்கக்கூடியதை கழிக்க சொல்லிட்டாரு, விடக்கூடியதை விட சொல்லிட்டாரு, ஒப்புரவாகிற இடத்துல ஒப்புரவாக சொல்லிட்டாரு. எனக்கமாக ஜீவி, எனக்கமாக இரு, என் ராஜ்யத்துக்கு வரணுன்னு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? பெற்றிருக்கிறார். அவர் மூலமாக இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் என்று 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. இனி நாம் அந்நியர்கள் அல்ல. யார் அல்ல? நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இனி அந்நியனவ நினைக்கிறீங்க, தகப்பனை நினைக்கிறீங்க. தகப்பனை நினச்சி சண்டை போடுறவங்க சண்டை போடுவாங்க, தகப்பனை நினச்சி சாப்பாடு தருவங்க சாப்பாடு தருவாங்க, தகப்பனை நினச்சி தண்ணி தருவங்க என்ன. தகப்பனை நினைக்க போய்துன்னா அதெல்லாம் நடக்கு. தகப்பனை நினைக்க போய் தான் சொல்லி இடத்துல நான் என்னெல்லாம் நினைச்சேன், நீங்கள் இப்படிலாம் செஞ்சு இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுங்க. இனி நாம் அந்நியர்கள் அல்ல, பரதேசிகளும் அல்ல. அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார். பரிசுத்தவான்களுடைய நம்ம கூட்டத்துக்கு பேரே பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா.
நம்முடைய கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம்? பரிசுத்த. சொல்ல மாட்டேங்கல. நம்ம கூட்டத்துக்கு பேர் என்னது? அந்த பரிசுத்த கூட்டத்தில் அங்கத்தினராக இருக்கிறவங்களும் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பரிசுத்த கூட்டத்தில் அங்கத்தினராக இருக்கிறவர்கள். அப்போ நம்ம பரிசுத்த கூட்டத்தில் அங்கத்தினர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாயிருந்து ஒரே நகரம். அதான் பரலோகம். அதான் என்னது? சொல்ல மாட்டேங்கிங்களே. பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அப்பா பரவசம். இந்த உலகத்தில் இருக்கிற பசியோ, இந்த உலகத்தில் இருக்கிற வேதனையோ, இந்த உலகத்தில் இருக்கிற துன்பமோ, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் இருக்காது. அது ஒளிமயமான நாடு, அது அதிசயமான நாடு. அங்கே போயாச்சுன்னு 24 மணி நேரமும் கர்த்தர் என்ன செய்வோம்? சொல்ல மாட்டேங்கிங்களே. துதிச்சுக்கிட்டே இருப்போம். துதிக்க துதிக்க முகம் பிரகாசம் அடையும். யாரெல்லாம் துதிக்காமல் உலகத்தில் கைவிடப்பட்டு கிடக்காங்களோ அவங்களாம் அந்த ஐஸ்வர்யம் மாதிரி பார்ப்பாங்க. லாசரு, என் வீட்டில் ஏச்சிச்சோரை சாப்பிட்டவே, லாசரு நீ மேலே போயிட்டப்பா, என்ன வேதனைப்படுதப்பா, இந்த சுண்டு விரலை நினச்சி ஒரு சுட்டு தண்ணி கொண்டு வாப்பா. ஆபிரகாம் பட்டார்னு செவுட்டில் அடித்த மாதிரி அடிச்சிருவார். நீ உலகத்தில் இருக்கும்போது உபதேசத்தெல்லாம் கேட்ட, நீ சரியாகலை. லாசரு சரியானா இப்போ மேலே வந்துட்டான். நீ வேதனையுள்ள இடத்துல என்ன செய்த இருக்கிற. ரொம்ப கவனம், வாழ்க்கையில் ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். பணமோ பொருளோ ஆஸ்தியோ இவைகளெல்லாம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒன்றே ஒன்று, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வசனம் சொல்லுகிற பிரகாரம் யாரெல்லாம் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவர்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, தேவனுடைய வீட்டார்னு என்ன அர்த்தம்? குடும்பம். தேவனுடைய குடும்பமாய் இருந்து, தேவனுடைய வீட்டாராய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். நமக்கு அஸ்திபாரம் மூலைக்கல் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துக்கு மேல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலருக்கு மேல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் மேல ஆண்டவர் நம்மளையும் கட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளையும் என்ன செய்கிறாரு? கட்டிக்கிட்டே இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எப்படி கட்டப்பட்டு வருகிறோமா? கூட்டி கட்டப்பட்டு வருகிறோமா? இந்த ஒப்புரவாகுதலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பூலோகமும் பரலோகமும் ஒன்றாய் இணைகிறது. ஆமா, வசனம் சொல்லுது. பூலோகமும் பரலோகமும் ஒன்றாக என்ன செய்கிறது? இணைகிறது. எதனாலனா? இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தம் நமக்குள்ள, ஜீவனோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்குள்ள பூரணமாக இறங்கிட்டுனா நாம் தான் பரலோகவாசி. பரலோகத்தை கர்த்தர் நமக்கு அனுபவிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பரலோகத்தை அனுபவிக்கிறதான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். வாசிங்க, கொலோசியர் 1:20-21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எதனால சொல்லுங்க? எதனால? சிலுவையில. அதான் நான் உங்களுக்கு சொல்லுதேன், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் இருக்கணும். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாவே. நீர் என்னை கழுவியர்களும், அப்பொழுது பஞ்சிலையும் நான் வெண்மையாக என்ன செய்வேன்? மாறுவேன். அந்த வெண்மையாக்கப்பட்டவங்க, அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாய் இணைத்து அதில் வாழ்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். வாசிங்க. ஆனபடியினாலே
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். பாத்தீங்களா, இந்த ஒப்புரவாகுதல் நமக்குள்ள நடந்துச்சுன்னா இல்ல, பரலோகத்தில் உள்ளதும் பூலோகத்தில் உள்ளதும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு எப்படி இருக்கு? அப்ப இயேசுவின் ரத்தத்தினால நாம் சரியாயிட்டோம் அப்படின்னா பரலோகத்துல என்ன இருக்கிறது தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பரலோகத்துல என்னெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். பரலோக தரிசனம் நமக்கு வேணும். பூலோகத்துல நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதான் உங்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா அவங்களுக்கு 2 ஆசீர்வாதம். அவர்கள் இம்மையிலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையிலையும் சொல்ல மாட்டேங்கிங்களே, இம்மையிலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையிலையும். அதான் பூலோகமும் பரலோகமும் இணையுது. கொலோசியர் 1:20 பூலோகமும் பரலோகமும் என்ன செய்கிறது? எதனால இணைகிறது? எதனால இணைகிறது? இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பு பூலோகமும் பரலோகமும் என்ன செய்யல? இணையில. அதற்கு ஒரு வசனத்தை சொல்றேன். எபிரேயர் 11 கடைசி 2 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இவ்வளவு காரியத்தை அடைந்தும் ஒரு பூரணப்படுதல் அவர்களுக்கு இல்லை. நம் மூலமாய் தான் கர்த்தர் அவர்களை பூரணப்படுத்துகிறார். வாசியுமார். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தேவன் நமக்கு, கடைசி வசனம், தேவன் நமக்காகவே 11 கடைசி வசனத்துல தேவன் நமக்காகவே என்ன செய்தாரா? முன்னதாக என்ன செய்தாரா? அப்போ பழைய ஏற்பாட்டில் நம்மளை காட்டிலையும் பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க. அந்த பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களில் இருந்த பரிசுத்த ஜீவியம், அவர்களுக்குள் இருந்த வைராக்கியம், அவர்களுக்குள் இருந்ததான விசுவாசம் நம்மிடத்துல ரொம்ப குறைவு. ஆனாலும் அவர்கள் பூரணமாக்கப்படணும்னா நம்மளை தான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலியே சொல்ல மாட்டேங்க, நம்மளை தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்து. அதான் பரலோகமும் பூலோகமும் இணைகிறது, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைகிறது. எதனால இணைகிறது என்றால் இயேசுவின் ரத்தத்தினால. அல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தத்தினால இணைக்கப்படும் போது பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பெரியமாயிற்று. பாருங்க, அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கு, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். முன்னே எப்படி இருந்தோம்? இந்த பரலோகமும் பூலோகமும் இணைக்க கூடாதபடி, அந்த இணைந்த பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடாதபடி, அந்த இணைந்த பரலோகத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு முன்னே நாம் அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும். ஆண்டவர் எப்படி மாத்துதாரா? பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தினாலே மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறாருன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம சரியாக நடக்கிறோமா? ஆண்டவரோடு சரியா இருக்கிறோமா? ஆண்டவரோடு சரியா இருந்தால் நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் கீழ் நோக்கி போகாது, அது மேல் நோக்கி செல்லும். சரியா இல்லைன்னா அப்படியே நிற்கும், கீழையும் போகாது, கீழையும் என்ன செய்யாது. ஏன் கீழே போகாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம்னா, ஆசீர்வாதங்கள் பெற முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா, ஏதோ ஒரு காலத்தில் இயேசுவுக்காக செய்திருக்கீங்களா? சவுலுடைய குடும்பம் கீழே போகல, அப்படியே நின்றுச்சு.
அவனுடைய பேர் வெளியில வரக்கூடாது. அப்படிக்கு பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படலை. ஆனால் தாவீது எத்தனையோ காரியத்தை செய்தான், ஆனால் தேவனோடு ஒப்புரவானான். எத்தனையோ தவறுதலை செய்தான். தேவனோடு அடிக்கடி தீர்க்கதரிசி போய் சொல்லியாச்சு, பிரசங்கம் பண்ணியாச்சு, ஆண்டவர் உணர்த்தியாச்சுன்னா நேரே போய் தேவ சமூகத்தில் கடந்து ஆண்டவரே நீ மன்னியும்பா. மன்னிக்கப்பட்டு இன்னைக்கு அவனுடைய சந்ததி, அவன் தேவனோட ஒப்புரவாகினதுனால அந்த அவனுடைய சந்ததி இன்னைக்கு ஒரு பரலோக சந்ததியா என்ன செய்கிறது இருக்கிறது. நம்முடைய சந்ததி ஒரு பரலோக சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னால நம்ம அப்படிதான் இருந்தோம், அந்நியராயும் இருந்தோம், துருக்கு கிரியைகளினால் மனதிலே சத்துருக்கள் ஐந்தா இருந்தோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. இருந்ததான நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கவும் குற்றமற்றவர்களாக்கவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னால நிறுத்தும்படியாக இயேசுக்கு முன்னால போய் நாம் நிற்க போகிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. நான் இயேசுக்கு முன்னால போய் நிற்க போறேன். அதனால நான் இயேசுவோடு ஒப்புரவாகி நடக்கணும், என் குடும்பத்தோடு ஒப்புரவாகி நடக்கணும், என் சபையோடு ஒப்புரவாகி நடக்கணும். பகை உணர்வு எனக்கு வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. நான் இன்னும் சில காரியங்களை நான் சொல்லுவேன். நிறைய காரியங்களை என்னால் சொல்ல முடியும். 38 வருஷ அனுபவத்தில் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், தேவனை விட்டு மட்டும் விலகாதிருங்கள், தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை மட்டும் நீங்க இறுக பிடிச்சிட்டா உயர்வோ தாழ்வோ எதுவும் ஆகட்டும், என்ன காரியமாகட்டும், ஒரு நாள் இந்த இயேசு ராஜா நமக்கு ஒரு நித்திய மகிமையை, நித்திய கனத்தை, நித்திய உயர்வை, நித்திய ஆசீர்வாதத்தை எல்லா மாம்ச கண்களும் காண நமக்கு நியமித்து வைத்திருப்பதை அவர் வெளிப்படுத்த தான் போகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறார்? வெளிப்படுத்த தான் போகிறார். அதனால தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் சொல்ற, உங்களை வேண்டிக் கொண்டு சொல்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை என்ன செய்கிறோம்? வேண்டிக் கொள்கிறோம். இப்படி ஆண்டவரோடு ஒப்புரவாகிட்டா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. பலனால் நிரப்பப்பட போகிறோம், தேவ பலனால் நிரப்பப்பட போகிறோம். நம்முடைய குடும்பம் பூத்து காய்த்து உலகத்தின் பலனால் நம்முடைய குடும்பம் நிரப்பப்படும். அல்லேலூயா. வாசிங்க எசையா 27ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவானால் யாக்கோபு வேர் பெற்று இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பணலால் நிரப்ப நாட்கள் வரும். அந்த நாட்கள் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறாரு. இப்போ நாம் செய்யக்கூடியது இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவின் பலனை பற்றி கொண்டு அவரோடு நாம் ஒப்புரவாய் நடக்க வேண்டும். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மாம்சிக குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி குழந்தை உள்ளத்தை தார், குழந்தை உள்ளத்தை தார். என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே,
இனி நான் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் தாய் இயேசு நாயகா குழந்தை உள்ளம் தாய் இயேசு நாயகா இயேசு நாயகா கரங்களை உயர்த்தி நம்மை அர்ப்பணித்து குழந்தை உள்ளம் தாய் இயேசு நாயகா மாம்ச கிரியை அழித்திடும் இயேசு நாயகா மாம்ச கிரியை அழித்திடும் இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா என்னை ஏற்றுக்கொள் நாங்கள் நின்று கரங்களை உயர்த்தி அப்பா என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏனே நான் அல்ல நீ இயேசு ஏனே நான் அல்ல நீ இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா கரங்களை உயர்த்தி தேவனே உலகமும் பரலோகமும் நீர் சிந்தின இரத்தத்தினாலே ஒப்புரவாகும் எனக்குள்ளே காணப்படுகிற எல்லா பிரிவினை நாவிகள் பகை நாவிகள் ஒரு மனதை கெடுக்கிறத நாவிகள் இணக்கமாய் விரும்புகிறேன் இணக்கமாய் இருக்க விடாமல் கெடுக்கிறதான சத்துருவின் ஈன கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்படட்டும் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்படட்டும் அகற்றப்பட்டு நான் ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நான் ஒரு சுத்தவானாய் ஒரு சுத்தவாட்டியாய் நான் தேவனுக்கு பிரியமானவனாய் நான் தேவனுக்கு பிரியமான ஒரு மகளாய் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பான்ட்டு ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு தரேன். உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் அறிக்கை செய்து இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தேவனோடு ஒப்புரவாகிறதான ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் குடும்பத்திலேயோ எனக்குரியவர்களிடத்திலேயோ நான் செய்திருந்தால் என்னை விட்டு நீக்கும். நான் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி உம்மோடு கூட நான் இணைவேன் என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் நீங்கள் தான் பரலோகவாசிகள், நாம் தான் பரலோகவாசிகள். அறிக்கை செய்து அதை செய்ய வேண்டும். ஏன் நான் சொல்றேன்னா, நான் போகிற நேரத்தில் கூட இயேசுநாதருடைய வருகை இருக்கலாம். காலத்தின் சம்பவங்களை பார்க்கும்போது எந்த நேரத்தில் இயேசுநாதர் வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் நிற்க ஆவியான தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டணும். அந்த இவ்வளோ நாளும் கர்த்தரை ஆராதிச்சுட்டு கைவிடப்படுவோம்னு சொன்னால் நம்மளை போல பரிதவிக்கக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உடைய சமூகத்தில் எங்கள்
கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் உபதேசத்தையும் எங்களுக்கு கொடுத்து, அந்த உபதேசத்தையும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அந்த காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து பிரிவினையாக நின்ற நடுச்சுவர், பிரிவினைகள் எல்லாவற்றையும் சிலுவையின் இரத்தத்தினால நீர் ஜெயித்தது போல அந்த சிலுவையின் ரத்தம், அந்த ஜீவனுள்ள சிலுவையின் ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்பட்டதுனால நாங்களும் அந்த பிரிவினையை கொண்டு வருகிற, பகையை கொண்டு வருகிற, ஆண்டவரை முரண்பாடுகளை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால ஜெயிக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்துள்ளோம். குடும்பம் சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பம் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய குடும்பமும் ஒரு பரலோகத்தின் குடும்பமாய் இருக்க, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உள்ள குடும்பமாய் இருக்க ஆவியான தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இவர்கள் போகும்போது ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சாத்தான் பக்கத்தில் என்ன ஏய் 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 உனக்கு தான்ட்டு சொல்லி அந்த சாத்தானுடைய வார்த்தை உங்களுடைய காதில் துணிக்கப்படும்னா அந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தினால விரட்டி, இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானை என்று சொல்லி அவனை விரட்டி ஜெயம் எடுத்து, பரலோகம் எனக்கு இருக்கிறது, பூலோகம் இருக்கிறது, இதை இயேசு இணைத்தது போல அந்த இணைக்கப்பட்ட பரலோக வாசியாக கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தின் மிகுதியினால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தனர், ஆசீர்வதித்தள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.